வார இறுதி வந்துவிட்டாலே நம் எல்லோருக்கும் குஜாலம்தான். நம்மை எப்படி ரிலாக்ஸ் செய்வதென்று யோசிப்போம். அதே போலத்தான் சினிமா பிரபலங்களும் வார இறுதி வந்துவிட்டாலே அவர்களுக்கு தலைகால் புரியாது. பல பிரபலங்கள் பார்ட்டி நடத்துவதுண்டு. அங்கு பார்ட்டிகள் மட்டும் நடக்காது, பல விஷயங்கள் அரங்கேறும். சில வருடங்களுக்கு முன்பு திரைமறைவில் நடந்த பார்ட்டிகள் தற்போது மீடியாக்களின் மூலமாக வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. பாடகி சுசித்ரா தற்போது உலகநாயகன் கொடுத்த பார்ட்டி பற்றி பகிரங்கமாக கூறி அதிர்ச்சியை வெளியிட்டிருக்கிறார். கமல் அடிக்கடி பார்ட்டி வைப்பார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த பார்ட்டியில் தடை செய்யப்பட்ட ஒரு சரக்கு இருக்குமா? வெள்ளி தாம்பூலத்தில் வைத்து அப்ளை செய்யும் அந்த பொருளை யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்களாம். ஆனால் உலகநாயகன் கொடுத்த பார்ட்டியில் சுசித்ரா அதை வேண்டாம் என்று சொன்னதற்காக அவரின் பெயரை டேமேஜ் செய்துவிட்டதாக கூறியிருக்கிறார். இதுபோன்ற பார்ட்டிகளால் கலாச்சார சீரழிவு ஏற்படுகிறது என்று சரத்குமார், ராதாரவி உள்ளிட்டோர் தடுப்பதற்காக நடிகர் சங்கம் மூலமாக முயற்சிகளை எடுத்தனர் என்றும் கூறியுள்ளார். ஒரு அரசியல் தலைவரும் சினிமா முன்னணி நடிகராக இருக்கும் கமல் இளைய தலைமுறையினருக்கு தவறான பாதையை காட்டுவது போலாகாதா? நாட்டை ஆள நினைக்கும் இவர் போன்ற நடிகர்கள் தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடக்கூடாது. பாலிவுட்டில்தான் இப்படிப்பட்ட அக்கப்போர்களால் சீரழிகிறது என்றால் தற்போது கோலிவுட்டிலும் தலைவிரித்து ஆடுவதாக சுசித்ரா கூறியிருக்கிறார்.